ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்கள், முப்படையை சார்ந்த வீரர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ ஓய்வூதியம் வாங்குகிற நபர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது ஜூலை 2026க்கான அகவிலைப்படின்னு சொல்லக்கூடிய டியர்னஸ் அலவுன்ஸ், அதாவது டிஏடிஆருடைய பற்றிய ஒரு அதிகாரப்பூர்வமான விவரங்கள் தற்போது வெளியாகிருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நுகர்வோர் விலை குறியீடு, இந்த ஏஐசிபிஏஎன், அதாவது ஆல் இண்டியா கஸ்டமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் சொல்லக்கூடிய ஏஐசிபிஎனுடைய ஜூன் மாதத்தினுடைய குறியீடு வெளிவந்திருக்கு. அதாவது தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தினுடைய தரவுகளுடைய அடிப்படையில் ஜூன் 2026க்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு ஏஐசிபிஏஎன், அதாவது ஆல் இண்டியா கஸ்டமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் வெளியாகிருக்குது. மே மாதத்தில் 150.8 இருந்த இந்த குறியீடு ஜூன் மாதத்தில் 1.1 புள்ளிகள் பாயிண்ட்ஸ் அதிகரித்து இப்போது 151.9 உயர்ந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த அகவிலைப்படி கணக்கீடு டிஏ கால்குலேஷன் பிரகாரம் 7th பே கமிஷனுடைய கால்குலேஷன் ஃபார்முலா படி இந்த புதிய பாயிண்ட்ஸ்களை பதிவு செய்யும்போது ஜூலை 1, 2026 முதல் வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படியானது 63.78 63.78 பாயிண்டாக இருக்குது. அதனால தான் இப்போ இந்த டைம் டிஏடிஆர் ஆனது 3% அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்குது. 3% அகவிலைப்படி எப்படி உறுதி செய்யப்படுது அப்படின்னு பார்க்கலாம். கடந்த ஜனவரி 2026 முதல் இப்போ வரைக்கும் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறது 60% அகவிலைப்படி டிஏடிஆர் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு வழங்கிட்டு இருக்குது. தற்போது இந்த கணக்கு, இந்த ஃபார்முலா படி 63.78 63.78 இருக்கிறதுனால ஜூலை 2026 முதல்ல 3% டிஏடிஆர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்த அமௌண்ட் எப்போ கிடைக்கும்? மத்திய அமைச்சரவையோட கேபினெட் அப்ரூவல், அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்த உயர்வு அமலுக்கு வரும். வழக்கம் போல் 3 to 4 மந்த்துக்கு அப்புறமா தான் நிலுவையோட அரியராக சேர்த்து தான் இந்த டிஏடிஆர் வர வைக்கப்படுது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சது. அது மாதிரி தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுவாங்க. 3 to 4 மந்த்துக்கு அப்புறம் இந்த பென்ஷன் வாங்குற யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த டிஏடிஆருடைய அரியர்ஸாக வர வைக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமது ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுடைய நலன் சார்ந்த உடனுக்குடனான உண்மை செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.